எல்லாருக்கும் வணக்கம். கூட்டுறவுத்துறையிலிருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி கட்டாயம் தான். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ட்ரைனிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33,000 கொடுக்குறாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 55,000 முடிக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 15/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் அஃபீஷியல் வெப்சைட்டில் காட்டி உங்களுக்கு நான் கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. என்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரைனிங் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்தலாம். இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்க, ஃபுல் டைம் ரெகுலர் டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 55% இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டிகிரி தான் கேட்குறாங்க. சிஜிபி பொறுத்த மட்டும் பிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு தான் இருக்கணும். பர்சன்டேஜ் ஆன் ஃபுல்ஃபில் ஃபார் திஸ் அப்ளிகேஷன் அப்படி தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2020-22 2020-25 முடிச்சவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி ரெக்கமெண்டட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் மூலிமா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் ஆஃப் ரிலாக்ஸேஷனும் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா 30. ஓகேங்களா? 30 இயர்ஸ்குள்ளார மார்ச்லேருந்து 2020-25 முடிக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் முடிக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லா போஸ்டிங்ஸ்க்கு எப்படி வர்றாங்களோ அதே நாம்ஸ் தான் இதுக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பேஸ்டானு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஆஃபீஸர் லோக்கல் ஏரியாஸ் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுடைய மதர் டங்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மொழி கட்டாயமாக அந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடியும் கேரண்டியாக தெரிஞ்சிருக்கணும். எழுதவும் படிக்கவும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டேட்டரி அதை வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியட்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33,300 முடி கொடுக்குறாங்க ஸ்டைஃபன்ஸோட. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 55,000 முடிக்கும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான சர்வீஸ் போனஸ் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 80,000 முடி கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா உங்களுக்கான கேட்டகரி பொறுத்த முடிக்கும் வந்து 20,000 முடிக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. இது பார்த்து எத்தனை வருஷம் அப்படின்னு 3 இயர்ஸ் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட் இன் திஸ் ட்ரைனிங். நீங்கள் 3 வருஷம் இந்த போஸ்டிங்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான போனஸ் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் இருக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் அகமதாபாத், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர், டெல்லி, கொல்கத்தா, சென்னை இந்த மாதிரி மெயின் ஏரியாஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ ஜஸ்ட்டு அங்கே இருக்க லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்டரை வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் 15/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லிங்க்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் லிங்க் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் இன்றைக்கி எங்களுக்கு வந்து தேவை. ஓகேங்களா? இதுக்கான அஃபீஷியல் லிங்க் வந்து இதுதான். ஜஸ்ட் இதுக்கான லிங்க்ஸை நீங்கள் வந்து கிளிக் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அது மூலிமா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேலும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.